உங்க பேரு மோகன். இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பார்த்தீங்க? இதுக்கு முன்னாலேயா நான் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆமா, எனக்கு வயசு இப்போ 70 வயசுல என்னென்ன வேலை பார்க்கணும் அத்தனை பார்த்து முடிச்சாச்சு. கேப்பக்குட்டி 7 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அரிசி பட்டம் வந்து 6 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்களுக்கு கவர்ல கொடுக்குறேன், பேப்பர்லையும் கொடுக்குறேன். அதாவது எங்களுடைய குல தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா நெசவு, திருவள்ளுவரோட தொழில் நெசவு, கைத்தறி நெசவு. அதான் ஆரம்பத்துல. அது பிறகு கடைகளுக்கு போன வேலைக்கு இந்த 7 வருஷம் வந்து பிளைவுட் கடையில வேலை பார்த்தேன். இந்த பாருங்க, இந்த கவர்ல வந்து 10 ரூபாய்க்கு 2 3 4 5 பாக்கெட் 10 ரூபா. இதே வந்து பேப்பர்ல 6 ரூபாய்க்கும் கொடுக்குறேன். கேட்கறவங்களுக்கு கேட்கற மாதிரி கொடுக்குறேன். பேப்பர்ல வேணா பேப்பரு, கவர் வேணும்னா கவரு. எத்தனை வருஷமா வித்துக்கிறீங்க? 4 வருஷம். 5வது வருஷம் ஆரம்பிச்சாச்சு. ஐடியா எப்படி கிடைச்சிது? ஏற்கனவே நிறைய இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து அவங்ககிட்ட விசாரிச்சு வாங்க. நான் வந்து கம்சனுக்கு வாங்கி வைக்கிறேன், வீட்டுல போடுறது கிடையாது. இது வந்து எப்படின்னா, பெரிய விறகு அடுப்புல செஞ்சா தான் இந்த டேஸ்ட் வரும். கேஸ் அடுப்புல இந்த டேஸ்ட் வராது. அப்படியே உருண்டையா கட்டி ஆயிரும். அதனால அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வரேன். அதை தயார் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து காலையில 3 மணிக்கு எந்திரிச்சா தான் எங்களுக்கு 6 மணிக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க நான் வீட்டுல இட வசதி வேணும். வாடகை வீட்டுல இருந்து அவங்க செய்ய விட மாட்டாங்க. ஆமா, விட மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றோம். அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. நாங்க வாங்கிட்டு வர்றதுனால எங்களுக்கு ஒரு 100-150 கிடைக்குங்கன்னு கொஞ்சம் கம்மியா கொடுப்போம். இதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்களா? சாயந்தரம் வந்து தெப்பகுளத்துல டாய்ஸ் சின்ன பிள்ளைங்க விளையாடுறோம். அது வந்து அங்க தம்பி தெப்பகுளத்துல போட்டிருக்காரு. குட்டு கடையோட எதுவும் போட்டிருக்காரு. முளைக்கட்ட பயிர், வெந்தயம் சுகருக்கு அவங்க போட்டுருக்கிறப்ப அது பாசிப்பருப்பு 2 போடுற இதோட இதையும் வச்சிருக்காரு. தெப்பகுளத்துல வாக்கிங் பண்றவங்க அவங்க காலி ஆயிடுச்சா? சட்டி நிறைய கொண்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 படி கொண்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓட்டம் இருக்கும். எத்தனை மணிக்கு வருவீங்க? 6:30 மணிக்கு இங்க வந்துருவேன். அங்க போய் வாங்குறது? நான் அங்க 5 மணிக்கு எந்திருப்பேன். 5:30 மணிக்கு அங்க போவேன். கோட்ல இருந்து 6 மணிக்கு இங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் லெவல் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்க 6:20 6:30 வந்துடுவேன். 6:30 உட்கார்ந்தோம்னா முடிகிற வரைக்கும் இருப்பேன். ஒரு நேரத்துல 8 மணிக்கு முடியும், 8:30 மணிக்கு முடியும், 9 மணி கூட ஆகும். சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் மிச்சம் கூட ஆகும். அதெல்லாம் வியாபாரம். இந்த வேலை போக என்ன வேலை பாக்குறீங்க? தெப்பக்குளத்துல டாய்ஸ், சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்களா பொம்மை, அந்த மாதிரி கடை. புட்டு சாப்பிடறதுனால என்ன பயன்? இது வந்து கேப்ப வந்து சுகருக்கு நல்லா இருக்கும். எப்படி தயார் பண்றோம்னா, நாட்டு சர்க்கரை போடுறோம், மண்டை வெல்லம் பாதுகாக்காச்சு போடுறோம், தேங்காய். கேப்ப வந்து சுகரு கண்ட்ரோல் பண்ணோம். கேப்ப உள்ளவங்க பெரும்பாலும் சுகர் இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட சும்மா இந்த குக்குரை இது அது வந்து உடம்புக்கு எவ்வளவு கெடுதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே நாங்க அதுக்கு இந்த குழிக்குள்ள போய் விழுகுறோம். நல்ல பொருளை சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஜனங்க மறந்துட்டாங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்ன காரணம்னா, ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு என்ன நேரங்கள்ல சின்ன பிள்ளை அழுதானே இதை வாங்கி ஊட்டி விடணும். அதெல்லாம் பாக்கெட்டை பிடிச்சி கையில கொடுத்தா அதை பாட்டு போயிட்டு வாங்க. அப்ப அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு சௌகரியத்துக்காக பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு தேவையில்லாத பொருளை கொடுத்து உடம்ப கருத்து வச்சுட்டாங்க. அப்புறம் டாக்டரு அது இதுன்னு போறாங்க. வாங்கிட்டு போய் 11 மணி 12 மணிக்கு டீ சாப்பிட்ற டேரக்ட்ல சாப்பிட்டு வடை இடம் சாப்பிடும் போது வாங்கிட்டு போறாங்க. ஒரு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க தெரிஞ்சு வாங்குறாங்க. அவ்வளவுதான். அதை வந்து பெற்றோர்கள் செய்யற அந்த மாதிரி தான். இது வந்து 2 மணி வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஒண்ணுமே ஆகாது. தேங்காய் போடுறோம் இருந்தாலுமே அது காத்தாட வச்சுட்டோம்னா 2 மணி வரைக்கும் சாப்பிடலாம். இது 3 மணி வரைக்கும் சாப்பிடலாம். பிரச்சனையே இருக்காது. பொதுமக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கைன்னா, நல்ல பொருளை பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லா வளர்த்த, அவ்வளவுதான். அடுத்தவங்க போடுறத பார்த்து சரி போடலாமா அப்படின்னு அப்படியே போயிட்டாரு. அவங்க என் பக்கத்துல போடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சில பேரு நல்ல விதமா சொல்லி கொடுத்து
போட சொன்னவங்களும் இருக்காங்க. இங்க கடை போட்டோன்னு எல்லாரும் வந்து வாங்குனாங்களா இல்ல வந்து படிப்படியா தான் வியாபாரம் பிடிக்கும். முத போடும்போது கொஞ்சமா போட்டான். அது பிறகு ஜனங்க தெரிஞ்சு இந்த ஏரியாவுல இந்த கடை இல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வியாபாரம் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 6 மாசம் ஆச்சு. இப்ப ரெகுலரா ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் 2-3 நாள் லீவ் போட்டா கூட ஜனங்க கேட்கிற அளவுக்கு இந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கோயில்ல கூட்டம் வரும், அவ்வளவு சீக்கிரம் முடியும். ஒரு நேரம் ஜனங்க பண்ணாங்க, அப்ப மிச்சம் கூட ஆகும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஞாயிற்றுக்கிழமை போடுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா நல்ல வேகமா ஓடும். என்னைக்கும் போடுறத விட கொஞ்சம் அதிகமா போட்டு வரும். ஒரு படி 2 படி சேர்த்து போட்டுருவீங்க? ஆமா, எல்லாருமே அப்படிதான். கிட்ட ஒரு 15 கடை இருக்கு மதுரையில. மார்க்கெட் வீதியில வெங்காய மார்க்கெட்டு, அரச மரம், சந்துக்குள்ள 2 பேர், மஞ்சள் கருத்தரு, அப்புறம் ரவுண்ட்ல 2-3 பேர் விக்கிறாங்க. ஆமா, ரவுண்ட்ல 2-3 பேர் இருக்காங்க. ஹவுசிங் போர்ட் எல்லாம் போய் விக்கிறாங்க. அதே மாதிரி வெங்கடபதி ஐயங்க தெருல இல்ல, ரவுண்ட் இல்ல, இங்கேதான். ஒரே பெர்மனன்ட். ஆமா.